அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் தாயக ஊடகவியலாளர் இரா மைதர் அவர்கள் இணைந்து அங்குள்ள அரசியல் நிலைமைகளை எடுத்து வருவதற்காக இங்கே எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் இரா மைதரன். வணக்கம் தரான அன்புறவுகளுக்கும் நேர வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் இன்று குறிப்பாக நான் இப்பொழுது பேச விரும்புகின்ற விடயம் என்னவென்றால், இரா மைதரன், பருத்துறையில் கற்கோவலம் என்ற பகுதியில் தனியார் காணியில் அமைந்துள்ள இராணுவ முகாமை அகற்ற வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அதேபோல் அந்த இராணுவ முகாம் அகற்றப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றது. என்ன நடக்கின்றது கூறுவீர்களா? உண்மையிலே நேற்று முன்தினம் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான புதிய அமைச்சரவை பொறுப்பெடுத்திருந்தது. 21 அமைச்சர்கள் அதிலே பதவி ஏற்றிருந்தார்கள். இந்த நிலையில்தான் அவர் பொறுப்பேற்ற சில மணி நேரங்களிலே அனுரகுமார திசாநாயக்க பாதுகாப்பு மற்றும் நிதி உள்ளிட்ட முக்கியமான அமைச்சுகளை தன்னுடைய கைவசம் வைத்து கொண்டு ஏனைய அமைச்சுகளைத்தான் மற்றவர்களுக்கு பகிர்ந்தளித்திருக்கின்றார். அந்த வகையில் பாதுகாப்பு அமைச்சு கடந்த ஏனைய ஜனாதிபதிகளை போன்றே பாதுகாப்பு நிதி உள்ளிட்ட விடயங்களை தற்போது தன்னுடைய கைவசம்தான் அனுரகுமார திசாநாயக்க வைத்திருக்கின்றார். ஏற்கனவே தேர்தலுக்கு இந்த பொது தேர்தலுக்கு முன்னர் வடக்கிலிருந்து இந்த இராணுவ முகாம்கள் அகற்றப்படாத என்ற ஒரு செய்தியை தெரிவித்திருந்தார். ஆனால் அவர் இந்த புதிய அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக இந்த பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றதற்கு பிற்பாடு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டதோடு இந்த அரசு உத்தியோகபூர்வமாகவே தன்னுடைய பணிகளை ஆரம்பித்திருக்கின்றது. 10வது நாடாளுமன்றம் பெரும்பாலும் நாளைய தினம் கூட இருக்கின்ற நிலையிலே அமைச்சர்கள் பொறுப்பேற்றது கையோடு அது உத்தியோகபூர்வமாக அவர்கள் அவ்வாறு அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான இந்த புதிய அரசாங்கம் பதவியேற்ற சில மணி நேரங்களுக்குள்ளாகவே, அந்த பதவியேற்பு விழா நடைபெற்று நிறைவடைவதற்குள்ளாகவே இங்கே பாதுகாப்பு தலைமைச் செயலகத்திடமிருந்து ஒரு அறிவிப்பு வந்திருந்தது. குறிப்பாக அந்த பருத்தித்துறை கற்கோவலம் பகுதியிலே கடற்கரை அண்மித்ததாக 3 ஏக்கர் காணிகளை உள்ளடக்கியதாக ஒரு தரைப்படை முகாம் ஒன்று அங்கே அமைக்கப்பட்டிருந்தது. நீண்ட காலமாகவே அந்த முகாம் அமைக்கப்பட்டிருந்தது. ஆகவே அந்த முகாமை உடனடியாகவே அங்கிருக்கின்ற இராணுவத்தினர் அந்த முகாமை கைவிட்டு 14 நாட்களுக்குள்ளாக அந்த காணி உரிமையாளர்களிடம் அதனை ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் பாதுகாப்பு தலைமைச் செயலகத்திடமிருந்து அந்த குறிக்கப்பட்ட முகாமில் இருக்கின்ற இராணுவத்தினருக்கு பலாலி தலைமைச் செயலகத்தினூடாக அறிவிப்பு வெளிவந்திருந்தது. அந்த அறிவிப்பு வெளிவந்த கையுடனே நேற்று முன்தினம் அந்த அறிவிப்பு கிடைத்த கையுடனே அவர்கள் உடனடியாகவே அங்கிருந்து வெளியேறி செல்வதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பித்திருந்தார்கள். இப்போது வடமாகாணத்திலே ஒரு கடுமையான ஒரு மழையுடனான காலநிலை நீடித்து வருகின்ற நிலைமையிலே அவர்கள் நேற்று முன்தினமே கணிசமாக அவர்கள் அங்கிருந்த தளவாடங்கள் உள்ளிட்ட முக்கியமான விடயங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் அந்த இதிலிருந்து வெளியேறினார்கள். நேற்றைய தினம் கூட அங்கே சென்றபோது ஒரு சில இராணுவத்தினர் மட்டும் காவல் கடமையில இருந்த நிலைமை அவதானிக்கூடியதாக இருந்தது. பெரும்பாலான தளவாடங்கள் அந்த இராணுவ முகாமுக்குரிய பொருட்கள் அனைத்துமே அங்கிருந்து வேறு இடங்களுக்கு நகர்த்தப்படும் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக. ஆகவே இந்த புதிய அரசாங்கம் பொறுப்படுத்தி சில மணி நேரங்களுக்குள்ளாகவே நீண்ட காலமாகவே மக்களுடைய பிரதிநிதிகளினால் ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டு அந்த காணி அந்த உரிமையாளரிடம் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கை இந்த அரசாங்கத்தின் மீது அந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்படவில்லை. ஆனால் இந்த புதிய அரசாங்கம் பொறுப்படுத்ததுக்கு பிற்பாடு உடனடியாகவே தலையிட்டு அந்த காணியை அந்த உரிமையாளர்களிடம் வழங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏன் திடீரென்று இந்த இராணுவ முகாமை விடுவிப்பதற்கான இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது? உண்மையிலே இப்போ அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் பொறுப்படுத்த காலப்பகுதியிலிருந்தே நாங்கள் ஒரு சில விடயங்களை தெளிவாக கூறியிருந்தோம். மிக தெளிவாக அவர்கள் வெறுமனே ஒரு ஒரு திடீரென விபத்தாக அவர்கள் இந்த ஆட்சி அதிகாரத்தை பொறுப்படுத்தி இந்த விடயங்களை செய்பவர்களாக அல்லாமல் மிக நன்றாகவே திட்டமிட்டு அவர்கள் ஒரு அறகலை போராட்டத்துக்கு பின்னரான காலப்பகுதிகளிலே முழு மூச்சாகவே இந்த அரச இயந்திரத்தை கைப்பற்றி அவர்கள் தங்களுடைய ஒரு ஆட்சி அதிகாரத்தை
இலங்கையிலே நிறுவுவது தொடர்பான ஒரு எதிர்பார்ப்போடு தான் அவர்கள் திட்டமிட்டு காரியங்களை செயல்படுத்தி வந்தார்கள். இப்ப அந்த வகையில் தான் வடக்கு மாகாண ஆளுநராக முன்னாள் அரசாங்க அதிபர் வேதநாயகம் அவர்கள் நியமிக்கப்பட்ட போதே நாங்கள் கூறியிருந்தோம். எங்களுடைய தமிழ் தரப்பினர்கள் கூட இவ்வாறு ஒரு வடமாகாண ஆளுநராக ஒருவரை நியமிப்பதாக இருந்தால், யாரை நியமிப்பது என்று அரசு தரப்பிலிருந்து ஒரு ஆலோசனை கேட்கப்பட்டால், இப்படியாக ஒரு திறமையான, தகுதியான ஒருவரை இவர்கள் முன்மொழிந்திருக்க மாட்டார்கள். ஆனால் அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம், ஒரு இனவாத தரப்பாக பார்க்கப்படுகின்ற அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் வடமாகாணத்திலே ஒரு நேர்மையாக, அதாவது ஒரு ஜனாதிபதியுடைய பிரதிநிதியாக இதுவரை காலமும் இராணுவத்தினரும் இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற இராணுவ தரப்பினரும் இல்லை, அவர்களுக்கு அடிவரடிகளாக இருக்கக்கூடியதாக அந்த ஜீவன் தியாகராயா, அண்மையில் இருந்த சார்ல்ஸ் அம்மையார், அதே போன்று அதுக்கு முன்னர் இருந்த சுரேன் ராகவன் போன்றவர்கள் எல்லோருமே மிகவும் சிறந்த ஒரு அடிமைகளாக ஒரு மத்திய அரசினுடைய இல்லை ஜனாதிபதியினுடைய நிகழ்ச்சி நிரலை இங்கே முழுமையாக வடக்கு மாகாணத்திலே கொண்டு செல்லக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் அவ்வாறு அல்லாமல் தங்களுடைய பெரும்பான்மை இனத்தினுடைய நிகழ்ச்சி நிரலை தமிழர் பிரதேசத்திலே கொண்டு செல்லக்கூடிய வகையிலாக அல்லாமல், உண்மையாக தமிழர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான ஒரு தெரிவுதான் வேதநாயகம் அவர்களுடைய நியமனம். நாங்கள் அப்போதே தெளிவாக சுட்டியிருந்தால், அவர்கள் பல விடயங்களை முன்கூட்டியே அவர்கள் தயார்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த தாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு பிற்பாடு என்ன செய்ய வேண்டும், பொது தேர்தலில் வெற்றி பெற்றால் என்ன செய்ய வேண்டும், அப்படியாக இவர்கள் நன்றாகவே திட்டமிட்டிருப்பதாகத்தான் நான் தெரிகின்றேன். என்றால் இப்போதுதான் இந்த அரசாங்கம் பொறுப்படுத்தியிருக்கின்றது. கடந்த காலங்களில் தான் மக்கள் இவ்வாறான காணி அபகரிப்புகளுக்கு எதிராக போராடி இருக்கின்றார்கள். அவ்வாறு போராடி இருக்கின்ற நிலைமையிலே இந்த அரசாங்கத்திடம் இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்படவில்லை. இந்த காணியை விடுவீங்கள், இதை செய்யுங்கள், இராணுவம் அகற்றுங்கள் என்ற இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்படவில்லை. ஆனால் அவர்கள் இதை கையில் எடுத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், அவர்கள் எல்லா விடயங்களையும் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் தோன்றுகின்றது. உண்மையிலே 3 சகோதரர்களுக்குரிய ஒரு காணியாகத்தான் அந்த இராணுவம் அமைந்திருந்த நிலம் அமைந்திருக்கின்றது. 3 ஏக்கர் காணியும் 3 சகோதரர்கள் அவர்கள் கடந்த காலங்களிலே 2 தடவை அந்த காணி அளவீடு செய்வதற்கு முயற்சி செய்யப்பட்டது. வடக்கு கிழக்கிலே, குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே இவ்வாறு இராணுவத்தினர் நிலை கொண்டிருக்கின்ற நிலங்களை உத்தியோகபூர்வமாகவே அளவீடு செய்து சுவீகரிப்பு செய்வதனூடாக பாதுகாப்பு அமைச்சினுடைய உரித்தாக மாற்றுகின்ற செயல்பாடுகள் கடந்த நாட்களில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையிலே இந்த இப்போது புதிய ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தினால் விடுவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த கற்கோவளம் இந்த படைமுகாம் கூட 2 தடவைகள் அதை அளவீடு செய்வதனூடாக உத்தியோகபூர்வமாகவே சுவீகரித்து அதை இராணுவத்தினருடைய சொந்த நிலமாக மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் இந்த கடந்த சில வருடங்களாகவே முன்னெடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக கோவிட் தொற்று இடம்பெற்ற காலப்பகுதிகளில் கூட சத்தம் இல்லாமல் அந்த நிலங்களை சுவீகரிப்பதற்கு முயற்சி எடுத்த போது தமிழ் தேசிய கட்சியினுடைய பொது செயலாளர் நாயகமும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான MK சிவாஜிலிங்கம் மற்றும் செல்வராஜா கஜேந்திரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் உள்ளிட்டவர்கள் அந்த காணி உரிமையாளர்களோடு சேர்ந்து அங்கே எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி, வீதி மறியல் போராட்டத்தை நடத்தி தான் அந்த அளவீட்டு நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தியிருந்தார்கள். ஆகவே கடந்த கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகளாகவே வடக்கு மாகாணத்திலே பல்வேறு காணிகள் இவ்வாறு சுவீகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதை போன்று இந்த கற்கோவளம் காணியும் சுவீகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இப்படியான ஒரு பின்னணியில் தான் அந்த காணியை அவர்கள் விடுவித்திருக்கின்றார்கள். இது ஒரு குறியீடாக அவர்கள் இந்த விடயத்தை கையில் எடுத்திருக்கின்றார்களா, இதனுடைய தொடர்ச்சியாக இனிவரும் நாட்களிலே வேறு காணிகள் விடுவிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றதா என்பதை நாங்கள் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். ஏற்கனவே இந்த பகுதியிலே உங்களுக்கு தெரியும், சில இவ்வாறு ஏற்கனவே 2 தடவை சுவீகரிப்பு செய்யப்பட இருந்தது. அது மக்கள், அந்த பிரதேச மக்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது. அதே நேரத்திலே மிக அண்மையாக ஒரு போராட்டம் நடத்தப்பட்டிருந்தது. அந்த பிரதேச மக்கள் ஒரு கணிசமானவர்கள், அவர்கள் ஏற்கனவே வேறு பின்னணிகள் அவர்களுக்கு இருக்கின்றது. இராணுவத்தினரோடு இணைந்து செயல்படுவதாக கூட ஒரு 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 பார்வை இருந்தது. அப்படியான தரப்பினரால் ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட அந்த இராணுவ முகாமை அகற்றக்கூடாது. ஏனென்று சொன்னால், இந்த பகுதிகளினாலே இந்த கேரளா கஞ்சாவில் உள்ள போதைப் பொருட்கள் கடத்தப்படுகின்ற செயல்பாடுகள் இடம்பெற்று வருகின்றது. ஆகவே அதை தடுத்து நிறுத்துவதற்காக இந்த பகுதியிலே இந்த இராணுவ முகாம் அவசியம் என்ற வகையிலே ஒரு போராட்டம் நடத்தப்பட்டிருந்தது. அது அப்போது மிக ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தியிருந்தது. வடக்கு கிழக்கிலிருந்து இராணுவ முகாம்களை அகற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகின்ற போது, இது அந்த இராணுவத்தினரை அங்கே நிலை கொள்ள வைப்பதற்காக
அவர்களோடு ஒத்தியங்குகின்ற சில தரப்பினரை வைத்துக்கொண்டு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை. ஏனால் அந்த பிரதேச மக்களே கோரிக்கை விடுக்கின்றார்கள் இராணுவம் அங்கிருந்து வெளியேறக்கூடாது என்று. ஆகவே மக்களுடைய கோரிக்கைக்கிணவாக அந்த இராணுவத்தினர் அந்த பிரதேசத்திலே அந்த முகாமை தொடர்ந்து வைத்திருக்க வேண்டிய நிலைமை இருக்கின்றது என்பதாக அதை நியாயப்படுத்துவதற்கு அவர்களால் திட்டமிட்டு ஊக்குவிக்கப்பட்ட ஒரு போராட்டமாக தான் அது பார்க்கப்பட்டது. ஆகவே இந்த கற்கோலம் அந்த இராணுவ முகாம் விடயம் ஏற்கனவே சுவீகரிப்பு செய்வதற்கு முயற்சி எடுக்கப்பட்டது. மக்களை கொண்டு ஒரு போலியான ஒரு போராட்டம் நடத்தப்பட்டிருந்தது. அதை அகற்ற வேண்டாம் என்று. அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் இன்று அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் அதை அகற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. ஆகவே இந்த இந்த விடயங்கள் எல்லாம் அவர்கள் என்ன ஒரு படை செறிமானம் உள்ள பிரதேசங்களில் இப்போ வெளிகாமம் வடக்கு பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம். வசாவுலான் தோளக்கட்டி சந்தி வரையான அந்த பாதை திறப்பு விடயம் அதெல்லாம் ஒரு சங்கிலி தொடராக பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் உயர் பாதுகாப்பு வலயத்தோடு தொடர்பட்டதாக இருக்கின்றது. ஆகவே அங்கே ஒரு இடத்தை விடுவிப்பதாக இருந்தால் அது உண்மையிலே இராணுவத்தினருடைய முழுமையான ஒப்புதலும் அந்த பாதுகாப்பு சார்ந்த விடயங்களோடு ஒரு பின்னி பிணைந்ததாகத்தான் அது சிக்கலுக்குரியதாக மாற்றப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த தோளக்கட்டி வசாவுலான் சந்தியிலிருந்து தோளக்கட்டி சந்தி வரையான பாதை விடுவிப்பு கூட தென்னிலங்கையிலே தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஒரு 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 அச்சம் என்ற அடிப்படையில் அது ஒரு அரசுக்கு எதிரான ஒரு பிரச்சாரமாக இனவாத தரப்பினரால் முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அப்போதே தெளிவாக கூறிவிட்டார்கள் இராணுவத்தினருடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய வகையிலான இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படாது. ஆனால் இது இந்த வடமராட்சி கிழக்கு பகுதியில் குறிப்பாக பருத்தித்துறை முனை பகுதியிலிருந்து கட்டைக்காடு வரையான அந்த பகுதி வடமராட்சி கிழக்கு கரையோர பகுதிகளிலே ஆங்காங்கே கடற்படை காவலரன்களும் கடற்படை முகாம்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு பின்களத்திலே தரைப்படையினருடைய முகாம்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இவைதான் அண்மை காலங்களாக ஒரு சுவீகரிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இப்படியான ஒரு நிலைமையில் தான் இது ஒரு தொடர்ச்சியான ஒரு இராணுவ பிரதேசமாக அது இல்லை. அது ஒரு தற்காலிகமாக அங்கு ஒரு காலப்பகுதியிலே முகாம் அமைக்கப்பட்டிருந்தது. ஆகவே அந்த முகாமை அங்கே வைத்திருந்து ஒரு கேந்திர முக்கியத்துவம் என்ற அடிப்படையிலே அங்கே இல்லாத காரணத்தினால் அந்த முகாமை அகற்றுவது ஒருவேளை அங்கே தெற்கிலங்கையிலே இது ஒரு பாதுகாப்பு சார்ந்த விடயமாக ஒரு பார்க்கப்படாது. இப்போ வலிவடக்கிலே பலாலி விமான நிலையம் இருக்கின்றது. அதோடு அவர்களுடைய கூட்டுப்படை தலைமைச் செயலகம் இருக்கின்றது. அதோடு அவர்களுடைய இராணுவத்தினுடைய வடமாகாண ஒரு கட்டள தளபதியினுடைய வாசஸ்தலம் உள்ளிட்ட பல்வேறு கொமாண்டோக்களுடைய அந்த பயிற்சி மையங்களுடைய பல விடயங்கள் அந்த உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த இடத்துல ஒரு இடத்தை விடாமல் இவ்வாறு வெளியிடங்களில் இருக்கின்ற உதிரிகளாக அந்த ஒரு தொடர்பற்ற அந்த இராணுவ கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களோடு தொடர்பற்ற சிறிய சிறிய இடங்களை இவ்வாறு விடுவிப்பதன் ஊடாக ஒருவேளை அவர்கள் ரெண்டு விதமான அதாவது தென்னிலங்கையிலே அந்த எதிர்ப்புகளிலிருந்து தப்பிப்பதும் தமிழ் மக்களுடைய ஒரு நன்மதிப்பை பெறுவதுமாக சில வேளை இது ஒரு அப்படியான ஒரு நோக்கத்திலே இந்த விடயங்கள் கையாளப்பட்டிருக்கலாம் என்ற நான் அவதானிக்கிறேன். கூறிய விடயங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இப்போ நீங்கள் கூறுங்கள் இந்த பாதை விடுவிக்கப்பட்ட விடயம் தொடர்பாக இனி இப்பொழுது இந்த தனியார் காணியை விடுவித்தது தொடர்பாக இனி உங்களுக்கு தெரியும் இந்த அனுரகுமார திசாநாயக்கா அவனுடைய அரசு தலைவருக்கான தேர்தலில் வெற்றி பெற்ற பின்பு அவர் கூறிய சில விடயங்கள் தமிழர் தாயகத்தில் சில நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றெல்லாம் கூறுகின்ற நிலைமைகளை நாங்கள் மெதுவாக அவதானிக்க கூறுகின்ற இது என்ன செய்தியை கூறுகிறது? இப்போ கடந்த 2-3 வாரங்களுக்கு நடக்கின்ற சம்பவங்கள் என்ன செய்தியை கூறுகிறது? உண்மையிலே அனுர அரசாங்கத்தை பொறுத்தவரையில் நாங்கள் ஏற்கனவே கூறியதை போன்று ஒரு முள்ளிலே பட்ட சேலை எடுப்பதை போன்றுதான் இந்த தமிழ் மக்களுடைய விவகாரங்களிலே இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அவர்கள் கடந்த அரசாங்கத்தை போன்று ஒரு அடையாளபூர்வமான செயல்பாடுகளோடு அல்லாமல் ஒரு காத்திரமாக தமிழ் மக்களுடைய விவகாரங்களிலே இந்த அரசு ஏதாவது செய்ய வேண்டும் என்று அக்கறை கொள்வதை இதன் மூலமாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஏன்னால் அவர்கள் வெறுமனே ஒரு அடையாள ரீதியான செயல்பாடு என்று சொன்னால் கடந்த ரணில் அரசாங்கம், மஹிந்த அரசாங்கம், மைத்ரி அரசாங்கம் செய்ததை போன்று அவர்கள் பெரிய விடயங்களை செய்துவிட்டு போகலாம். அதாவது ஒரு அடையாள செயல்பாடுகளை ஒரு விளம்பரமயப்படுத்தி அவர்கள் செய்துவிட்டு போகலாம். ஆனால் அனுரகுமார திசாநாயக்கா கடந்த செப்டம்பர் 21 ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு குறிப்பாக வடக்கிலே இந்த இராணுவத்தினர் சார்ந்து இந்த பாதுகாப்பு சார்ந்த விடயங்களிலே இந்த பாதுகாப்பு விடயமாக இருக்கட்டும், இந்த காணி விடுவிப்பாக இருக்கட்டும், இந்த விடயங்களிலே அவர்கள் ஜெனீவா விடயத்திலே ஒரு மிக தீர்மானகரமாக இருந்தார்கள். தாங்கள் இராணுவத்தினருக்கு எதிராக செயல்பட மாட்டோம் என்று, இராணுவத்தை காட்டிக் கொடுக்க மாட்டோம், சர்வதேச விசாரணைக்கு அனுமதிக்க முடியாது என்ற விடயங்களை எல்லாம் மிக தெளிவாக திட்டவட்டமாக கூறியிருந்தார்கள். அது ஒரு நாட்டினுடைய வெளிவிவகார கொள்கை என்ற அடிப்படையிலும் அது அவர்களுடைய ஒரு சிங்கள பௌத்த மக்களுடைய ஒரு அடிப்படை ஒரு உளவியலோடு சம்பந்தப்பட்ட விடயம் என்ற அடிப்படையில் அவர்கள் உடனடியாக அதிலிருந்து ஒரு ஒரு ஒரு
ஒரு பாரிய மாற்றத்தை எதுவுமே வெளிப்படுத்த முடியாத ஒரு பின்னணியில் அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மற்றது ஒரு இயல்பாகவே நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் இத்தனை ஆண்டுகளாக புரியோடி போயிருக்கின்ற இந்த இனச்சிக்கலை எடுத்த எடுப்பிலே ஒரு தீர்மானத்தினூடாக மாற்றி அமைத்து விட்டு சென்று விட முடியாது. ஆகவே ஒரு உறுதியான அரசொன்றை அமைக்க வேண்டும். அவ்வாறு உறுதியான அரசொன்றை அமைக்கின்ற போது தமிழர்களோடும் அவர்கள் ஒரு உறவை பலப்படுத்த வேண்டும். ஏற்கனவே செப்டம்பர் 21ஆம் தேதி நிபந்தனையற்ற முறையிலே தங்களுக்கு ஆதரவை தாருங்கள் என்று கோரியிருந்தார்கள். நவம்பர் 14ஆம் தேதியும் அதே போன்ற ஒரு கோரிக்கை அவர்கள் வைத்திருந்தார்கள். தமிழ் தேசிய அரசியலுடைய பிளவு நிலை காரணமாக இன்று வடமாகாணத்திலே ஒரு கணிசமான ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்டது. ஆகவே இதன் மூலமாக ஒரு பிம்பம் கட்டியெழுப்பப்படுகின்றது. வடக்கிலே அனுர வெற்றி பெற்றிருக்கின்றார். நாமல் ராஜபக்சவும் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். நாமல் ராஜபக்சவும் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாகவும் அவர்களே மனம் திறந்து பாராட்டியிருந்தார்கள். நாங்கள் யுத்தத்தை வென்றோம். ஆனால் அன்றகுமார திசாநாயக்கா அரசியல் ரீதியாக, ஏனால் கடந்த காலங்களில் சொல்லப்பட்டது யுத்தத்தை வென்றவர்களினால் தமிழ் மக்களுடைய மனங்களை இதயங்களை வெல்ல முடியவில்லை என்ற ஒரு ஒப்பீடு முன்வைக்கப்பட்டது. என்றால் யுத்தத்தின் மூலமாக இவர்கள் வடக்கு கிழக்கை முழுமையாக இலங்கையோடு நிர்வாக ரீதியாக இணைத்து கொண்டாலும் தமிழ் மக்களுடைய இதயங்களை இவர்களால் வெல்ல முடியாமல் இருந்தது. அதன் காரணமாகத்தான் வடக்கிலே ராஜபக்சேகளுடைய கட்சியாக இருக்கட்டும், இல்லை ஏனைய தரப்புகளாக இருக்கட்டும், இங்கே வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் இருந்தது. ஆகவே ஒரு இதயபூர்வமாக 2 தரப்புகளுக்கும் இடையே இருக்கின்ற பிளவைத்தான் அது காட்டியது. ஆனால் இன்று நாமல் ராஜபக்சவே பகிரங்கமாக அனுரவை பாராட்டுகின்ற அளவுக்கு நாங்கள் யுத்தத்தை வெற்றி கொண்டோம், ஆனால் அனுர வடக்கை முழுமையாகவே அரசியல் ரீதியாக வெற்றி பெற்றிருக்கின்றார். ஆகவே இலங்கையினுடைய இதுவரையான வரலாற்றிலே வடக்கை வெற்றி கொண்ட ஒரே ஒரு தலைவராக அனுர இருக்கின்றார். ஆகவே அந்த ஒரு விடயத்திலே நாங்கள் பாராட்டுகின்றோம் என்று கூறியிருக்கின்றார். ஆகவே இப்போது இந்த பொதுத் தேர்தலில் தமிழ் மக்கள் இவ்வாறாக ஒரு கணிசமான ஆதரவை வழங்கியிருந்தாலும் ஆசனங்கள் என்ற அடிப்படையிலே மாவட்டத்தை கைப்பற்றியவர்கள் என்ற அடிப்படையிலே தேசிய மக்கள் சக்தி வடக்கிலே ஒரு கணிசமான ஒரு தாக்கத்தை செலுத்தியதாக பார்க்கப்படுகின்றது. ஆகவே இதை அவர்கள் எப்படியாவது தக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. அதே நேரத்திலே அவர்கள் ஏற்கனவே தமிழ் மக்களுடைய விவகாரங்களுக்கும் தாங்கள் ஒரு நியாயமான தீர்வை தருவோம், ஆனால் அது என்ன என்ற விடயத்தை நாங்கள் ஒரு வெளிப்படையாகவோ அதை நாங்கள் பகிரங்கமாக கூறப்போவதில்லை என்ற விடயத்தையும் அவர்கள் கூறியிருந்தார்கள். அதற்குரிய பின்னணி காரணங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது அவர்கள் இந்த விடயங்களை தமிழ் மக்களுடைய விடயங்களிலே ஒன்று அரசியல் தீர்வு விடயம், அதற்கு அவர்கள் புதிய அரசியலமைப்பினூடாக ஒரு இந்த எல்லோருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வு ஒன்றை நாங்கள் செல்வதற்கு தயாராக இருக்கணும் என்று கூறுகின்றார்கள். அது தாங்கள் சர்வஜன வாக்கெடுப்பு கூட நாங்கள் செல்வதாக இருந்தால் கூட தயாராக இருக்கின்றோம். அந்த புதிய அரசியலமைப்பு ஒன்றை கொண்டு வந்து அதை சர்வஜன வாக்கெடுப்பின் மூலமாக நிறைவேற்றுவதாக இருந்தாலும் அதுக்கு தங்களுடைய அரசாங்கம் தயாராக இருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார்கள். அதற்கு அடுத்ததாக அன்றாட பிரச்சனைகள். இன்று போருக்கு பின்னரான காலப்பகுதியிலே வடக்கு கிழக்கிலே இந்த காணி அபகரிப்பு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அது வலிந்து காணாமலாக்கப்பட்ட ஒரு விவகாரம் இருக்கின்றது. அதே போன்று இந்த இராணுவத்தினருடைய அச்சுறுத்தல்கள், இந்த அவ்வாறு பல்வேறு விடயங்கள் இந்த தமிழ் மக்களுடைய ஒரு அன்றாட பிரச்சனை, அரசியல் கைதிகள் விவகாரம் உள்ளிட்ட பல விடயங்கள் இருக்கின்றது. ஆகவே அவர்கள் அந்த அரசியல் கைதி விடயத்தில் கூட தேர்தலுக்கு முன்னர் அதை செய்திருந்தால் தேர்தல் ஆதாயத்துக்காக செய்கின்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. பெரும்பாலும் அடுத்து வரும் வாரங்களிலே அந்த அரசியல் கைதிகளுடைய விவகாரங்கள் கூட இந்த அரசாங்கத்தினால் சாதகமாக ஒரு கையாளப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். ஆகவே இந்த பாதை திறப்பு, இந்த இராணுவ முகாம்களை அகற்றுகின்ற இவ்வாறான ஒரு குறியீடாக அவர்களுடைய நடவடிக்கைகள் என்பது அவர்கள் ஏற்கனவே இதை எவ்வாறு தமிழ் மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை எவ்வாறு செய்வது, எவ்வாறு ஒரு தீர்வை நோக்கி நகர்த்துவது, இவ்வாறு செய்வதனூடாக எவ்வாறு தமிழ் மக்களுடைய இதயங்களை இந்த அரசு வெல்வது, இவ்வாறான நடவடிக்கைகளினூடாக தெற்குக்கும் வடக்குக்கும் இப்போ நேற்று முன்தினம் அவர் அமைச்சர்களுக்கான நியமனங்களை வழங்கி ஆற்றிய உரையிலே அவர் மிக தெளிவாக ஏற்கனவே அதைத்தான் அவர் கூறி வந்த தேர்தல் பரப்புரைகளிலும் கூட வடக்கு இந்த நாட்டிலே நீண்ட காலமாக புரியோடி இருக்கின்ற பிரச்சனை ஒரு வடக்கு தெற்கு என்கின்ற எதிர்ப்பரசியலான் இருக்கின்றது. தெற்கிலே இருப்பவர்கள் வடக்குக்கு எதிரான ஒரு உணர்வு பூர்வமாக அதை ஒரு எதிர்ப்பரசியலை அங்கே மையப்படுத்தி இருக்கின்றார்கள். வடக்கை எடுத்துக்கொண்டால் தெற்கை சுட்டிக்காட்டி அங்கே ஒரு எதிர்ப்பரசியல் இருக்கின்றது. ஆகவே இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும். வடக்கும் தெற்கும் ஒரு சமாந்தரமாக ஒரே நிலைப்பாட்டிலே பயணிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய நிலையை நோக்கி நகர்த்த வேண்டும். அதுதான் உண்மையான மாற்றம் என்ற வகையிலும் அன்றகுமார திசாநாயக்கா கூறியிருந்தார். இப்போது அவருடைய இந்த நடவடிக்கைகளை வைத்து பார்க்கின்ற போது அவர் தமிழ் மக்களுடைய இதயங்களை வெல்வதனூடாக அந்த நிலையை மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முற்படுகின்றார். அதைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப அந்த அடிப்படையில் தான் இவருடைய நடவடிக்கைகள் மிக காத்திரமாகவே அவர்கள் ஒரு விடயத்தை திட்டமிட்டிருக்கின்றார்கள். தமிழ் மக்களுடைய இதயங்களை வென்று வடக்குக்கும் தெற்குக்கும் இடையே ஒரு இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால்
எல்லோரும் ஒரே அலவரிசையிலே பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சில விடயங்களை ஏற்கனவே திட்டமிட்டிருக்கின்றார்கள். அதனுடைய பிரதிபலிப்பாகத்தான், அதாவது வடக்கும் தெற்கும் உதட்டிலவில் இல்லாமல் ஒரு இதயபூர்வமாக இணையக்கூடிய வகையிலாக ஒரு நம்பிக்கை கொள்ளக்கூடிய வகையிலே இந்த தெற்கை பார்த்து ஒரு இனவாத அரசு என்ற வகையிலோ இல்லை சந்தேக கண்ணோட்டத்தோட தமிழ் மக்கள் பார்க்காமல் உண்மையாக இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு காணப்படுகின்ற அணுகுமுறைகளினுடைய வழியிலே அந்த அரசின் மீது ஒரு நம்பிக்கை கொள்ளக்கூடிய வகையிலான ஒரு விடயமாகத்தான் நாங்கள் இதை பார்க்க முடியும். நிச்சயமாக அவர்கள் அவ்வாறான ஒரு இலக்கை நோக்கித்தான் இந்த விடயங்களை நகர்த்தி கொண்டு செல்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் இந்த விடயங்களிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறோம். நிச்சயமாக நீங்கள் கூறுவது போல் தமிழ் மக்களுடைய மனங்களையும் இதயங்களையும் வெல்லும் வகையில் தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்கின்றன என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்றால் சில விடயங்களை நீங்கள் அவதானிக்கும் பொழுது அவ்வாறு தான் அவர் செயற்படுத்தி கொண்டு வந்திருக்கின்றார். ஆனால் இங்கே இராமேந்திரன் ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியும், 84 ஆண்டுகளாக ஒரு விதமான நகர்வுகளும் தமிழ் மக்களுக்கு சாதகமாக நடைபெறவில்லை என்பதை எல்லோருமே ஒத்துக்கொள்வார்கள். இவ்வளவு காலமும் பொறுத்திருந்த தமிழ் மக்கள் இந்த சூழலில், அதாவது மனங்களையும் இதயங்களையும் வெல்லும் வகையில் ஒரு சாதாரணமான விடயமாக இருந்தாலும் அனுரகுமார திசாநாயக்கா செய்வதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு நேரமாக நீங்கள் பார்க்கிறீர்களா? ஒன்று. இரண்டாவது, சாதாரணமான விடயங்களை செய்வது மகிழ்ச்சியாக இருக்கும் என்றால் நாளாந்தம் மக்கள் இதுவரை காலமும் எதிர்நோக்கிய இடையூறுகளை தகர்த்தப்பட்டிருப்பது வரவேற்கக்கூடியதாக இருக்கும். நாங்களும் அதை வரவேற்கலாம், மக்களும் அதை வரவேற்பார்கள். ஆனால் ஒன்று நிச்சயமாக நாங்கள் அதை சரியாக அவர் கையாள வேண்டும் என்னவென்றால் தமிழ் மக்களுடைய இறமை, எங்களுடைய மொழி, எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய மண், இவை பாதுகாக்கப்படும் வகையில் ஒரு சரியான அரசியல் தீர்வு கொண்டு வராவிட்டால் இவர் மனங்களையும் இதயங்களையும் வெல்வது ஒரு தோற்று போய்விடும் ஒரு விடயமாக நீங்கள் பார்ப்பீர்களா? நிச்சயமாக நாங்கள் இந்த இடத்திலே அவசரப்பட முடியாது. ஆனால் நாங்கள் ஒரு விடயத்தை தெளிவாக கூற முடியும். தமிழ் மக்கள் மீது நாங்கள் பழி சுமத்தக்கூடிய ஒரு நிலைமையை எந்த இடத்திலுமே நான் ஏற்றுக்கொள்ளவோ அங்கீகரிக்கவோ ஊக்குவிக்கவோ போவதில்லை. தமிழ் தேசிய அரசியல் பிளவுபட்டிருக்கின்ற காரணத்தினால்தான் தமிழ் மக்கள் இவ்வாறான ஒரு நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்களே தவிர அவர்கள் விரும்பி அதை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. இந்த இடத்திலே நாங்கள் அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தினுடைய பயணம், அவர்களுடைய நடவடிக்கைகள் மிகவும் அவர்கள் அவதானமாக இந்த விடயங்களை கையாளுவதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கு. ஆகவே தமிழ் மக்கள் நாங்கள் எடுத்த எடுப்பிலே இப்போ இந்த விடயங்களை அவர்கள் செய்கின்ற போது தலையிலே தூக்கி வைத்து கொண்டாடவோ இல்லை காலிலே போட்டு நாங்கள் மிதிக்க வேண்டிய அவசியமோ இல்லை. நாங்கள் மிக நிதானமாக, இது உண்மையிலே இன்று நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் இந்த கோரிக்கையை முன்வைக்காமல், இந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தாமல், இன்று ஒரு 3 பேருடைய 3 ஏக்கர் காணிகள் இன்று தானாகவே விடுவிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கின்றது. இன்று பாதை விடுவிப்பு தானாகவே நடைபெற்றிருக்கின்றது. அது ஆளுநருடைய வடமாகாண ஆளுநருடைய கோரிக்கைக்கு அமைவாக அவருடைய தலையீட்டிலே அந்த பாதை விடுவிப்பு செய்யப்பட்டது. இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற போது அவர்கள் மிக ஒரு தெற்கிலங்கையிலே நாங்கள் தொடர்ச்சியாகவே கூறிக்கொள்கின்ற விடயம், இவ்வாறு இவர்கள் தமிழ் மக்களுடைய விடயங்களை செவிசாய்க்கின்ற போது தெற்கிலே அது ஒரு இனவாத ரீதியாக ஒரு புலிப்பூச்சாண்டி என்ற அடிப்படையில் அதை தீவிர பரப்புரையாக மேற்கொண்டு ஒரு அரசியல் நெருக்கடி ஏற்படுத்துகின்ற பண்பு கடந்த காலங்களில் இருந்தது. ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் கூட அவ்வாறான ஒரு பண்பு தென்னிலங்கையில இருந்தது. அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம், உங்களுக்கு தெரியும், ஸ்ரீதரன் அவர்கள் போய் சென்று சந்தித்ததற்கு பிற்பாடு தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்த ஸ்ரீதரனை அனுரகுமார திசாநாயக்கா கூப்பிட்டு சந்தித்தவுடன் அவர்களுக்கிடையே இது பாருங்கள், இவர்கள் முன்னுக்கே ஒரு டீலை வைத்துத்தான் இவர்கள் பொது வேட்பாளரை இறக்கி இருக்கின்றார்கள். பொது வேட்பாளருக்காக தீவிரமாக செயல்பட்ட ஸ்ரீதரன் அவர்கள் இன்று ஜனாதிபதியோடு வந்து சந்தித்திருக்கின்றார். ஆகவே உடனடியாகவே ஸ்ரீதரனோடு மேற்கொண்ட டீலை இந்த அரசாங்கம் பகிரங்கமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று ஒரு தேர்தல் ஆதாயத்துக்காக அதை ஒரு இனவாத ரீதியாக அதை இவர்கள் வெளிக்கொண்டு வந்திருந்தார்கள். ஆகவே இப்போதும் அந்த நிலைமை தென்னிலங்கையில இருக்கின்றது. வழக்கமாக ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கட்டும், மஹிந்த தரப்பாக இருக்கட்டும், இல்லை மைத்திரி தரப்பாக இருக்கட்டும், இந்த அரசுகள் எல்லாம் ஒரு மனமற்ற நிலைமையில், அதாவது தமிழ் மக்களுக்கு உளப்பூர்வமாக ஒரு தீர்வை வழங்க வேண்டும், தமிழ் மக்களுடைய விடயங்களிலே ஒரு நியாயமாக நடக்க வேண்டும் என்று அவர்களிடம் உளப்பூர்வமான நிலைப்பாடு இருக்கவில்லை. ஆனால் இந்த தெற்கிலங்கையில் இருக்கின்ற இந்த இனவாத பூச்சாண்டியை காரணமாக கவசமாக வைத்துக்கொண்டு அவர்கள் தங்களுடைய அந்த விருப்பமின்மையை அவர்கள் நியாயப்படுத்தினார்கள். நாங்கள் இதையெல்லாம் செய்தால் தெற்கிலங்கையிலே எங்களுக்கு எதிராக வந்துவிடும். என்ன நடந்தது? ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற போது அவர்கள் என்ன செய்தார்கள்? நாங்கள் இதை சொன்னால் தெற்கிலங்கையில் எங்களுக்கு வாக்கு வராது, ஆகவே நாங்கள் வெற்றி பெற வேண்டிய அவசியம் இருக்கின்றது, ஆகவே நாங்கள் வெற்றி பெற்றதற்கு பிற்பாடு இதை செய்வோம் என்று வருவார்கள். பின்னர் அதை வசதியாக மறந்து விடுவார்கள். ஆனால் அனுர அரசாங்கம் தேர்தலுக்கு முன்னர் எந்த விதமான ஒரு ஒப்பந்தத்தையும் தமிழ் மக்களோடு செய்யவில்லை. தமிழ் மக்களுக்கு இந்த வாக்குறுதியையும் வழங்கவில்லை.
அதே நேரத்தில் தமிழ் மக்களுக்கு நாங்கள் இதை சொன்னால் தெற்கிழங்கையிலே எங்களை தோற்கடித்து விடுவார்கள் என்று அவர்கள் ஒரு இரட்டை வேடம் போடுகின்ற செயல்பாட்டை கூட அவர்கள் செய்யவில்லை. ஆனால் இன்று பதவிக்கு வந்ததற்கு பிற்பாடு, அரசாங்கத்தை அமைத்ததற்கு பிற்பாடு, அவர்கள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற விதத்தை பார்க்கின்ற போது, அவர்கள் இந்த வழக்கமான ஒரு நிலைப்பாட்டிலிருந்து மிக கவனமாக ஒரு 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 மிதிவடியை மிதிவடிகள் அபாயமுள்ள பிரதேசத்திலே எவ்வாறு ஒரு மிக அவதானமாக அந்த பிரதேசத்தை கடக்கின்ற ஒரு நபருடைய மனநிலையிலே இந்த அரசாங்கம் அந்த தெற்கிழங்கையில் இருக்கின்ற அந்த இனவாத தரப்பையும் அந்த இனவாதத்தை மீண்டும் சீண்டி விடாத வகையிலே தமிழ் மக்களுடைய விடயங்களையும் கையிலே எடுத்து அதற்கு தீர்வு காணக்கூடிய வகையிலாக அந்த அவர்கள் பயணிக்கின்ற விதத்தை தான் ஒரு மிகவும் நிதானமாக பயணிக்கின்றதை தான் நாங்கள் பார்க்க முடிகின்றது. ஆகவே இதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இதிலே அவசரப்பட்டு நாங்கள் எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டிய அவசியம் இல்லை. இதே போக்கிலே இவர்கள் செய்வார்கள். இந்த அடுத்த 5 வருடங்களும் தமிழ் மக்களுக்கு ஒரு ஒளிமயமான காலமாக இருக்கும் என்றெல்லாம் நாங்கள் இப்போதே அவர்களுக்கான ஒரு நற்சான்று பத்திரத்தை கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இதெல்லாம் ஒரு ஆரம்பம். இப்படித்தான் ஆரம்பத்திலே புதுச்செருப்பு காலை கடிக்கும் என்பதை போன்று அவர்கள் இந்த விடயங்களிலே இப்படித்தான் கோத்தபாயவும் வந்து செய்தார். பின்னர் எல்லாவிடம் காணாமல் போய்விட்டது என்பதாக காரிடம் கூறுவதும் அவர் நாங்கள் எந்த விதத்திலும் விமர்சனங்களுக்கு போவதில்லை. இதன் மூலமாக தமிழ் மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நன்மைகள் நடந்திருக்கின்றது. ஆக இதை நாங்கள் பொறுத்திருந்தான் ஒரு பார்க்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. ஆனால் அந்த பொறுமையோடு தமிழ் தேசியத்தை பலப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களிடம் இருக்கின்றது என்று சொன்னால், நாங்கள் இதற்குள்ளாக அலைக்குள்ளாக நாங்கள் மதிமயங்கி போவோமாக இருந்தால் தமிழ் மக்களுடைய இருப்பு என்பது மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக முடியும். ஏனென்று சொன்னால், இன்று உங்களுக்கு தெரியும், இந்த அரசியல் என்பது ஒரு நீர்க்குமிழி போல. அனுர அரசாங்கம் இப்போதுதான் முதல் அடியை எடுத்து வைத்திருக்கின்றது. இன்னும் நீண்ட தூரம் இவர்கள் பயணிக்க வேண்டியிருக்கின்றது. ஆக இவர்கள் நீண்ட தூர பயணத்திலே இவர்கள் தங்களுடைய இலக்கை நோக்கி நகர்வார்களா? இவர்கள் திட்டமிட்டவாறு அந்த பயணம் இருக்குமா? இல்லை அது திரும்பவும் மீளவும் அந்த தெற்கிழங்கையில் இருக்கின்ற அரசியல் குழப்ப நிலைமைகள், அதை விட தெற்கிழங்கையில் இருக்கின்ற அரசியலை விட தெற்கிழங்கையை மையப்படுத்தியதாக இருக்கின்ற பூகோள அரசியல், இந்தியா, சீனா, அமெரிக்கா உள்ளிட்ட பிராந்திய வல்லரசுகள், உலக வல்லரசுகளுடைய ஆடுகளமாக இலங்கை மாறி இருக்கின்ற சூழ்நிலையிலே அவர்களுடைய விருப்பங்களையும் அவர்களுடைய அபிலாஷைகளையும் இந்த அரசு நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலை இருக்குமா? ஒரே நேரத்தில் எல்லோரையுமே திருப்திப்படுத்த முடியுமா? அவ்வாறு இல்லாத போது அந்த அரசுகள் எவ்வாறு மஹிந்த தரப்பை 2019 ராஜபக்சேக்களை அரியணை ஏற்றிய தரப்பினரே 2 வருடங்களிலே அதை விட்டு அகற்ற வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். 2015 நல்லாட்சி அரசாங்கத்தை கொண்டு வந்த அமெரிக்கா, இந்தியாவை 2019 அவர்களை அகற்றிவிட்டு மீண்டும் 2015 அகற்றிய ராஜபக்சேக்களை மீண்டும் அரியணையேற்ற முற்பட்டார்கள். ஆகவே அரசியல் என்பது எப்போதுமே நிரந்தரம் அல்ல. இந்த நாடுகள் என்றால் இந்த நந்திக்கடல் கோட்பாடே அதைத்தான் ஆணித்தரமாக சொல்லி நிற்கின்றது. இந்த ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதற்கு பிற்பாடு முள்ளிவாய்க்கால் நந்திக்கடலிலே அந்த இவ்வளவு பெரிய ஒரு மர்ம முடிச்சு அங்கே போடப்பட்ட நிலையிலே அங்கே தெளிவாக சொல்லப்பட்ட செய்தி இதுதான். இந்த தெற்கிழங்கை மீள முடியாத ஒரு சர்வதேச சதுராட்டத்துக்குள் சிக்கி இருக்கின்றது. ஆக இதிலே நாங்கள் எங்களுக்கான காலங்கள், எங்களுக்கான வாய்ப்புகள் என்பது தமிழ் தேசியத்தை ஒரு குடைக்கு கீழ் கொண்டு வந்து அதை மக்கள் மயப்படுத்தப்பட்டதாக பலப்படுத்துவது ஒன்றுதான். இந்த சர்வதேச சதுராட்டத்துக்குள் நின்று கொண்டு நாங்கள் தமிழ் மக்களுடைய தீர்வை நாங்கள் மிக விரைவாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இந்த 15 ஆண்டுகளிலே இதை தெரிந்து கொண்டும் இந்த பூகோள அரசியலுடைய நன்மைகளையும் அதனுடைய புறச்சூழல்களையும் அறிந்து கொண்டவர்கள் கூட நாங்கள் பிளவுவாத அரசியலை தான் நாங்கள் ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது அது மேலும் வலுப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், இந்த அனுர அரசாங்கம் ஒட்டுமொத்தமாகவே இன்று ஒரு தமிழ் மக்களுக்கு என்ற ஒரு தனித்துவமான பிரச்சனை இருக்கின்றது என்கின்ற ஒரு விடயத்தையே ஒரு மூடி மறைக்கக்கூடிய, இல்லாமல் செய்யப்படுகின்ற ஒரு நிலைமையை நோக்கித்தான் அவர்களுடைய இந்த அணுகுமுறைகள் கொண்டு செல்கின்றது. ஆகவே தமிழ் தேசியம் என்பது எப்போதுமே நிலைபெறாக தமிழ் மக்களுக்குரிய ஒரு பாதுகாப்பரனாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் உடனடியாகவே உள்ளார்ந்தமாக நாங்கள் அந்த ஒற்றுமையை, நாங்கள் முன்னரே பேசியதை போன்று உதட்டளவில் அல்லாமல் உள்ளார்ந்தமாக அந்த ஒற்றுமையை இவர்கள் கட்டியெழுப்ப வேண்டும். அவ்வாறு உள்ளார்ந்தமாக ஒரு பொதுக் கொள்கை அடிப்படையில் இவர்கள் ஒன்றிணைகின்ற போதுதான் மக்கள் அதனை வழிமொழிந்து, கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளரை எவ்வாறு எங்களுடைய மக்கள் வேற்றுமைகளை கடந்து அதை ஆதரித்தார்களோ அதே போன்ற ஒரு நிலைமையை நோக்கி வருவார்கள். ஏனால் இன்று அனுர அரசாங்கம், கோட்டபாய ராஜபக்சம் 69 லட்சம் சிங்கள மக்களுடைய வாக்குகளை வெற்றி பெற்றார்கள். 2 ஆண்டுகளில் அவர்கள் கலைக்கப்பட்டார்கள். அது கலைக்கப்பட்ட பின்னணி வேறு. ஆனால் அனுர அரசாங்கமும் இன்று 159 நாடாளுமன்ற பலத்தோடு இலங்கை வரலாற்றிலே விகிதாசார பிரதிநிதித்துவ தேர்தல் முறையிலே முதல் முறையாக ஒரு கட்சி தனிப்பெரும்பான்மையோடு, அது 3/2 பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்திருக்கின்றது. ஆனால் இந்த 3/2 பெரும்பான்மை எல்லாம் ஒரு பெரிய விடயமே அல்ல. உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்கனவே குறிக்கணும், ஜி.ஆர். ஜெயவர்தன முதல் முறையாக
6ல் 5 பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்தார். ஆனால் அடுத்த 5வது ஆண்டு முடிகின்ற போது அவர் தேர்தலை முகம் கொடுக்க முடியாதவராக ஒரு சர்வஜன வாக்கெடுப்பின் மூலமாக தன்னுடைய அரசை நீடிக்கக்கூடிய அளவுக்கு குறுக்கு வழியிலே செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அவர்கள் 6ல் 5 பெரும்பான்மையோடு இருந்தால் கூட அவரால் நாட்டை திறம்பட ஒரு இந்த இனப்பிரச்சனைக்கு தீர்வை கண்டு ஒரு ஒரு ஆரோக்கியமாக நாட்டை கொண்டு செல்ல முடியாத சூழல் இருந்தது. சந்திரிகா அம்மையாருடைய காலத்தை எடுத்துக்கொண்டால் உண்மையிலே மிகப்பெரிய இன்று அனுரகுமார திசாநாயக்காவை விட மேலாக தமிழ் மக்களுடைய பேரபிமானத்தோடு ஒரு அதிகமான வாக்குகளை பெற்று பெரிய ஒரு மாற்றத்துக்கான ஒரு குறியீடாக சமாதான தேவதையாக பார்க்கப்பட்டவர் சந்திரிகா குமாரதுங்க. 94ஆம் ஆண்டு தேர்தலிலே சந்திரிகா அம்மையார் அவர்கள் ஜனாதிபதியாக வெற்றி பெற்றார். அதற்கு பின்னர் பாராளுமன்றம் அவர்களுடைய தலைமையிலே அமைக்கப்பட்டது. ஆனால் 96ஆம் ஆண்டு செம்மணியிலே கிருசாந்தி உள்ளிட்ட 600க்கும் மேற்பட்டவர்களை கொண்டு புதைக்கப்பட்ட அந்த சம்பவத்திலே செம்மணி அம்மணி என்று புகழ் பெற்றவர் தான் சந்திரிகா அம்மையார். ஆகவே இவர்களுடைய சுயரூபங்கள் எப்படியெல்லாம் மாறும். ஏனால் இவர்கள் தனி நபர்களாக தனி இயந்திரமாக செயல்பட முடியாது. அந்த பாதுகாப்பு இயந்திரம், அந்த இராணுவம் என்கின்ற ஒரு கட்டமைப்பு இருக்கின்றது. அந்த இராணுவம் என்கிற கட்டமைப்பு ஒரு சுயாதீனமாக இயங்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. இராணுவத்தினருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டதாகத்தான் இவர்கள் முற்றுமுழுதாகவே இராணுவத்தை தாங்கள் நினைப்பதை போன்று இவர்களினால் வழிநடத்தி விட முடியாது, கட்டுப்படுத்தி விட முடியாது. ஆகவே அனுர அரசாங்கம் எவ்வாறு இராணுவத்தை கையாளப் போகின்றது, அந்த இராணுவத்தை வடக்கிலே அதிகமாக இன்று இலங்கையில இருக்கின்ற அதிக இராணுவத்தினரிலே வடக்கில் தான் குமித்து வைத்திருக்கின்றார். கிட்டத்தட்ட 75% இராணுவத்தினரை வடக்கில் தான் நிலைப்படுத்தி வைத்திருக்கின்றார். ஆகவே வடக்கே இராணுவமயப்படுத்தி வைத்துக் கொண்டு எவ்வாறு தமிழ் மக்களுடைய இதயங்களை இந்த அரசு வெல்லப் போகின்றது என்பதை காலம்தான் பதில் சொல்லும். ஆகவே இதிலே ஒரு நிலை மாற்றம் எப்போதும் ஏற்பட்டு விடலாம். திடீரென்று 1 மாதமோ 2 மாதமோ இல்லை 6 மாதங்களோ ஒரு வருடத்துக்கு பின்னர் கூட இந்த தமிழ் மக்களுடைய இந்த எதிர்பார்ப்புகள், நம்பிக்கைகள் அனைத்துமே சில வேளை தவிடுபொடியாகக்கூடிய நிலைமைகள் இருக்கும். அவ்வாறான ஒரு நிலைமை ஏமாற்றம் வருமாக இருந்தால் மீண்டும் நாங்கள் ஒரு படுகொலியிலே தள்ளப்பட்ட ஒரு பாலங்கனத்திலே விழுந்த ஒரு நிலைமை தான் எங்களுக்கு வரும். ஆகவே அந்த ஏமாற்றம் இல்லாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு ஒரு தற்பாதுகாப்புக்கு ஒரு சமாந்தரமாக தமிழ் தேசிய அரசியல் என்பது பலம் பெற்றிருக்க வேண்டும். அந்த தமிழ் தேசிய அரசியல் எப்போதுமே தமிழ் மக்களுடைய வேணவாவை எந்தவித விட்டுக் கொடுப்பும் இல்லாமல் எடுத்துரைக்கக்கூடியதாக ஒரு கட்டமைப்பு சார் பலத்தோடு இருந்தால்தான் எப்படியான ஒரு நிற்கதியான நிலையில் கூட நாங்கள் உடனடியாக மீண்டெழ முடியும். இல்லை, தமிழ் தேசிய அரசியலை நாங்கள் பலகீனப்படுத்திவிட்டு இந்த அணுர் அலைக்குள்ளாக நாங்கள் ஆட்பட்டு போவோமாக இருந்தால் என்ன நடக்கும்? இப்படியான ஒரு ஏமாற்றம் வருகின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் முற்றுமுழுதாகவே எங்களுக்கான வாய்ப்புகளும் எங்களுக்கான சந்தர்ப்பங்களும் இல்லாமல் போய் நாங்கள் அந்த சுழலுக்குள் அகப்பட்டு முற்றுமுழுதாகவே தமிழர்கள் தங்களுடைய அடையாளத்தை இழக்கின்ற ஒரு பேர் அவலத்தை நோக்கி நாங்கள் தள்ளப்படுவோம். ஆகவே அனுர அரசாங்கம் இப்படியாக எடுக்கின்ற நடவடிக்கைகளை நாங்கள் திறந்த மனதோடு வரவேற்கின்றோம். அதன் மூலமாக தமிழ் மக்களுக்கு நன்மைகள் கிடைக்கின்ற போது அதை நாங்கள் இருகரம் கூப்பி வரவேற்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கு. ஆனால் அதற்காக அதையே முற்றுமுழுதான ஒரு பாரிய மாற்றமாக கருதி கொண்டு அதற்குள்ளாக கரைந்து செல்வோமாக இருந்தால் நிச்சயமாக அது தமிழ் மக்களுக்கு ஒரு ஆபத்தாக முடியும் என்பதைத்தான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள முடியும். அதோடு நீங்கள் கேட்டதை போன்று இந்த அரசியலமைப்பு, இந்த அரசியல் தீர்வு விடயத்திலே இந்த அரசாங்கம் இப்போது கூறியிருக்கின்றார்கள். இந்த விடயங்களை போன்று அவர்கள் புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவோம் என்று கூறியிருக்கின்றார்கள். அந்த புதிய அரசியலமைப்பு ஏக்கிய ராஜ்யம் என்கின்ற, அதாவது 2015 2019 வரையிலே நல்லாட்சி அரசாங்கம் முன்னெடுத்த இடத்திலிருந்து தொடர்வோம் என்று கூறியிருக்கின்றார்கள். அதிலே என்ன விதமான மாற்றத்தை கொண்டு வரப் போகின்றார்கள்? தமிழ் மக்களுடைய சமஷ்டி கோரிக்கை அதிலே உள்வாங்கப்பட போகின்றதா? அதிகார பகிர்வு என்பது எவ்வாறு ஒரு முறைமைக்குள்ளாக்கப்பட போகின்றது? இப்போது ஜனாதிபதியுடைய பிரதிநிதியாக ஆளுநர், இந்த கட்டமைப்பினூடாக அதிகார பரவலாக்கல் தான் நடைபெறுகின்றது. அதிகார பகிர்வு தான் தமிழ் மக்கள் கோருவது. தமிழ் மக்களுடைய வடக்கு கிழக்கு பிராந்தியத்திலே தமிழ் மக்களிடம் அந்த அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்படக்கூடிய ஏற்பாடுகள் இந்த புதிய அரசியலமைப்பில் எவ்வாறு வரப்போகின்றது? அதை எவ்வாறு இவர்கள் சிங்கள சமூகத்திலே கொண்டு வரப்போகின்றார்கள்? சர்வஜன வாக்கெடுப்பின் மூலமாக அதை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் அந்த தமிழ் மக்களுக்கு அதிகாரங்களை பகிர்ந்து கொடுக்கின்ற ஏற்பாட்டை எவ்வாறு சிங்கள மக்களை இவர்கள் ஏற்றுக்கொள்ள வைக்கப் போகின்றார்கள்? ஆக இது ஒரு பாரிய சவால் நிறைந்த பயணம். ஆகவே நாங்கள் காணியை விடுவித்து விட்டார்கள், வீதியை திறந்து விட்டார்கள், அதே போன்று எங்களுக்கு அரசியல் தீர்வையும் தந்து விடுவார்கள் நம்புவோமாக இருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தான் நாங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனால் அதற்காக ஏனையவர்களை போன்று இவர்கள் ஏமாற்றுவார்கள், பாதியிலே விட்டு செல்வார்கள் என்று நாங்கள் அவநம்பிக்கை கொள்வதற்கு பதிலாக நாங்கள் மௌனமாக, என்றால் இவர்களோடு சேர்ந்து நாங்கள் இவர்களுடைய தோளிலே பயணிப்பமாக இருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பின்னடைவுக்குள்ளும் அழிவுக்குள்ளும் நாங்கள் செல்ல வேண்டியிருக்கும். ஆகவே நாங்கள் தமிழர்களாகவே இருந்து கொண்டு தமிழ் தேசிய பாதுகாப்பு நிலையில் நின்று கொண்டு நாங்கள் இந்த விடயங்களை அவதானிப்போம். சரியான விடயங்கள் வருகின்ற போது கை கொடுத்து வரவேற்போம்.
இல்லை என்று சொன்னால் தமிழ் மக்களுக்கான ஒரு உரிமை போராட்டத்தை, நீதிக்கான போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு நாங்கள் எப்போதுமே ஒரு தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட முடியும். நிச்சயமாக இராமேந்திரன், எச்சரிக்கையோடு பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நேரம். நாங்கள் இந்த வானொலியில் அடிக்கடி கூறுகின்றோம், யாராவது இருந்தாலும் பரவாயில்லை, நல்ல விடயங்களை செய்யும் பொழுது நாங்கள் அதை வரவேற்றுத்தான் ஆக வேண்டும். ஆனால் மாறாக மக்களுக்கு எதிராக, தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளுக்கு எதிராக செயல்படும் பொழுது அதை நாங்கள் தயங்காமல் சுட்டிக்காட்டுவதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, நீங்கள் கூறுவது போல எச்சரிக்கையாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நான் இந்த நேரத்தில் கூறலாம். இதே நேரத்தில் இப்போ அனுரகுமார் திசாநாயக்கவுடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது சிலர் கூறினார்கள், அவர்களுடைய கட்சியும் கூட போராட்ட வழியில் எத்தனையோ தங்களுடைய தோழர்களை பறிகொடுத்தவர்கள், அவர்களுக்கும் அந்த வழி தெரியும் என்றெல்லாம் கூறினார்கள். இப்பொழுது இன்னும் ஒரு 8-9 நாட்களில் மாவீரர் நாள் நினைவேந்தல் நடைபெற இருக்கின்றது. இது தொடர்பாக ஒரு போலியான அறிக்கையும் ஒன்று வெளிவந்திருந்தது. அது தொடர்பாக அங்கே எவ்வாறு பார்க்கப்பட்ட என்ற விடயங்களை நீங்கள் கூற வேண்டும். முக்கியமாக இப்பொழுது அனுரகுமார் திசாநாயக்கனுடைய இந்த அரசாங்கம் எந்த ஒரு அழுத்தத்தையும் பிரயோகிக்காது, தமிழ் மக்கள் நிம்மதியாக தங்களுடைய உறவுகளை, உயிரோடு கொடுத்தவர்களை, இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் அனுமதிப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கின்றது. அதற்கான வாய்ப்புகள் அங்கே எவ்வாறு பார்க்கப்படுகின்றது தமிழர் தாயகத்தில்? நிச்சயமா நீங்கள் கூறியதை போன்று அந்த ஜனாதிபதி மாவீரர் நாள் நினைவேந்தலை இந்த தடையின்றி முன்னெடுக்க முடியும் என்று ஜனாதிபதியினுடைய ஒரு தமிழிலே அச்சிடப்பட்ட ஒரு ஜனாதிபதி செயலகத்தால் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை ஒன்று சமூக வலைத்தளங்களை வேகமாக பரவியது. ஆனால் பரவிய கையோடு அது போலி என்பது உடனடியாகவே அம்பலப்படுத்தப்பட்டது. அதிலே பல குறைபாடுகள் இருந்தது. அது ஏற்கனவே சமூக வலைத்தள பயனாளர்களால் கூட அந்த விடயங்கள், ஆனால் அந்த நீங்கள் குறிப்பிட்ட வந்த ஒரு சிலர் அந்த அனுரவை மீட்பராக கருதி கொண்டு நிபந்தனையற்ற முறையிலே அனுரவினுடைய மாயக்குள்ளே சிக்கின்றிருக்கின்ற சிலர் தான் அதை இந்த பாருங்கள், அனுர தன்னுடைய இதை காட்டி விட்டார், நல்லெண்ணத்தை காட்டி விட்டார், ஆகா ஓஹோ என்ற அளவிலே சிலர் அதை ஒரு பெரிய அளவிலே அதை முன்னிலைப்படுத்த முற்பட்ட போதே உடனடியாகவே அது போலி என்ற ஒரு செய்தி உடனடியாகவே வந்து அது மறுக்கின்ற ஒரு நிலைமை வந்தது. ஆகவே அந்த அறிக்கை கடந்து உண்மையிலே வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே இம்முறை 2024ஆம் ஆண்டு மாவீரர் நாள் நினைவேந்தல்கள் மக்கள் தங்களுடைய உணர்வு பூர்வமாக அவர்கள் தங்களுடைய உறவுகளை நினைத்து நிம்மதியாக கண்ணீர் விட்டு கதறி அழுது தங்களுடைய அந்த மண்ணுறங்கும் மாவீரர்களுக்கு உரிய வரலாற்று கடமையை அவர்கள் செய்யக்கூடிய ஒரு இயல்பான சூழலை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தும் என்றால் நாங்கள் நம்பக்கூடியதாக இருக்கு. நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அவர்கள் வருடம் நான் நினைக்கின்றேன் நவம்பர் மாதம் 13ஆம் தேதியா 12ஆம் தேதியா தெரியவில்லை, அவர்கள் கார்த்திகை வீரர் தினம் என்று சொல்லி ஒன்றை கொண்டாடுவார்கள். அந்த தங்களுடைய போராட்டத்திலே அந்த உயிர் நீத்த தங்களுடைய தோழர்கள் நினைவாக கார்த்திகை வீரர்கள் என்று கொண்டாடுவார்கள். ஆனால் இந்த முறை அதை வருடம் அவர்கள் ஒரு பிரம்மாண்டமாக அந்த கார்த்திகை வீரர்கள் தினத்தை கடைபிடிக்கின்ற ஒரு நிலைமையிலே இந்த வருடம் அவர்கள் தேர்தலுக்கு முன்னர், அதாவது இந்த பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னர் தான் அந்த கார்த்திகை வீரர்கள் தினத்துக்குரிய நாள் வந்தது என்று நம்புகின்றேன். ஆனால் நாங்கள் எந்த ஊடகங்களிலுமே தேசிய மக்கள் சக்தி சார்பாகவோ இல்லை ஜேவிபி சார்பாகவோ அந்த கார்த்திகை வீரர் தினத்தை அவர்கள் ஒரு பிரம்மாண்டமாக இல்லை ஏதோ ஒரு வகையில் கொண்டாடியதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கவில்லை. ஆகவே அப்போதே இருந்தது கார்த்திகை வீரர்கள் தினத்தை அவர்கள் கொண்டாடுவதற்கு எவ்வளவு உரித்து இருக்கின்றதோ அதே போன்று எங்களுடைய மாவீரர்களையும் கொண்டாடுவதற்கான உரித்து தமிழர்களுக்கு இருக்கின்றது என்ற ஒரு பார்வை இருந்தது. ஆனால் அவர்கள் கார்த்திகை வீரர் தினத்தை அவர்கள் அமைதியாக கொண்டாடி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே தமிழ் மக்களுடைய விடயங்களில் இவர்கள் தலையிட மாட்டார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆனால் இதுவரை இலங்கையிலே தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருக்கின்றது. ஆகவே ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பினுடைய பிரதிநிதிகளாக பார்க்கப்படுகின்ற மாவீரர்களை பகிரங்கமாகவே நினைவேந்துவதென்பது இந்த அரசினுடைய சட்டத்தின்படி, பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவ்வாறு அந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்பவர்கள் அந்த பகிரங்கமாக அந்த நினைவேந்தல்களை செய்ய முற்படுகின்ற போது அதை தடுப்பதற்கோ இல்லை சட்டத்தினுடைய துணை கொண்டு அவர்கள் சட்ட நடவடிக்கை உட்படுத்தப்படுவதற்கோ பெரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. கடந்த காலத்தில் இவ்வாறான விடயங்களாக நடந்தது. மாவீரர் நாள் நடைபெறுகின்ற போது நீதிமன்ற தடை உத்தரவுகளை பெறுவார்கள். இல்லாவிட்டால் அது நடைபெற்றதுக்கு பிற்பாடு அந்த ஒவ்வொரு பகுதிகளிலே அந்த மாவீரர் நாள் நினைவேந்தல்களை ஏற்பாடு செய்தவர்களை சட்ட நடவடிக்கைகளுக்கு உள்ளாக்கி அவர்களுக்கு அழைப்பாணைகளை அனுப்பி அவர்களை நீதிமன்றத்தின் முன்னால் கொண்டு வந்து சில பேரை பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்வதும் இல்லை விசாரணைக்கு உள்ளாக்கப்படுகின்ற சம்பவங்கள் நடைபெற்றது. ஆனால் 2024ஆம் ஆண்டு இந்த அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்திலே இந்த மாவீரர்களை நினைவேந்துகின்ற இந்த நாள் ஒரு மிகப்பெரிய சட்ட நெருக்கடிகள் இல்லாமல் ஒரு இயல்பாக தமிழ் மக்கள் அதை கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் அது எவ்வாறு நடைபெறுகின்றது என்று. சரி, நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வருவதற்கு முன்னதாக இராமேந்திரன்,
சீனாவினுடைய இலங்கைக்கான தூதுவர் வடமாகாணத்துக்கு வந்திருந்த பொழுது, பருத்தித்துறை அந்த பகுதிக்கு வந்த பொழுது, நீங்கள் அவரை எதிர்பாராத விதத்தில் அவரை சந்திக்கக்கூடிய இருந்தது. உங்களை அவருக்கு ஏற்கனவே தெரியும் என்றால், கடந்த ஆண்டு நான் நம்புகிறேன், எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நான் உங்களோடு உரையாடும் பொழுது, ஊடக சந்திப்புக்கு வந்திருந்த பொழுது உங்களோடு அவர் உரையாடிய விடயங்களை நீங்கள் அப்பொழுதே கூறினீர்கள். ஆனால் நேற்றைய தினம் நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள். அது சந்தித்தவுடன் என்ன பேசினீர்கள், என்ன அவர் உங்களோடு பகிர்ந்து கொண்டார் விடயங்களையும் சொல்லுவீர்களா? உண்மைதான். கடந்த நான் 2023ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 24ஆம் தேதி பருத்தித்துறை இதே போன்று வடக்கு மாகாணத்துக்கு அவர் விஜயத்தை மேற்கொண்ட போது, பருத்தித்துறை சக்கோட்டை முனைக்கு அவர் வந்து செல்வது வழக்கம். கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் நேற்றைய தினம் அவருடைய 4வது விஜயமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். அதற்கு முன்னர் அவர் 2வது தடவையாக அங்கே வருகின்ற போதுதான் சக்கோட்டை முனையில் நின்று கொண்டு இந்தியா இவ்வளவு தூரம், அது மிகப்பெரிய பிரபலமானது. அங்கே அவர்கள் அப்போது வருகின்ற போது இராணுவ பாதுகாப்போடு வந்து சக்கோட்டை முனையிலே நின்று கொண்டு, ஏன்னால் சக்கோட்டை முனையிலிருந்து நேரடியாக இந்தியாவினுடைய தமிழ்நாட்டை அது தொடக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே அது இந்தியாவை நோக்கி அப்போது ஒரு பிராந்திய போட்டி ஒரு வலுவடைந்த நிலைமையிலே அந்த வடக்கிலே இருந்த சில தீவுகள் சீனாவுக்கு கொடுக்கப்படுகின்ற போது அதை எதிர்த்து இந்தியா ராஜேந்திர ரீதியான நெருக்கடிகள் கொடுத்தது. அவ்வாறு ஒரு ராஜேந்திர முருகநிலை இருந்த சந்தர்ப்பத்தில் தான் சீன தூதுவர் வடக்குக்கு விஜயம் செய்து அந்த சக்கோட்டை முனையிலே நின்று கொண்டு அந்த இராணுவ அதிகாரியிடம் இங்கிருந்து இந்தியா அவ்வளவு தூரம் என்ற ஒரு கேள்வி அவர் தொடுத்ததன் ஊடாக அவர் இந்தியாவை ஒரு நெருக்கடிக்குள்ளாக்குகின்ற வகையிலே இல்லை சீண்டுகின்ற வகையிலே அவருடைய அந்த செயல்பாடு இருந்தது. அதேபோன்று மன்னார் தீவு பகுதியிலே படகிலே சென்று அந்த ராமேஸ்வரம் அந்த மணல் திட்டுகளுக்கு அண்மையான பகுதி வரை சென்று கடலிலே கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவது, இவ்வாறான விடயங்களை செயல்பட்டு வடக்குக்கு வருகின்ற போதெல்லாம் சக்கோட்டைக்கு வந்து செல்வது என்பது அவருடைய ஒரு நிகழ்ச்சி நிரலாக இருந்து வருகின்றது. அந்த வகையில் தான் கடந்த வருடமும் அவ்வாறு வருகின்ற போது அவரை அங்கே சந்தித்த போது அவரோடு ஒரு இயல்பாக உரையாடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. நாங்கள் அவரோடு ஒரு ஊடகவியலாளராக அறிமுகப்படுத்தி உரையாடிய போது மிக இலகுவாக ஒரு அந்த ஒரு தூதரக அதிகாரி, ஒரு இலங்கைக்கான சீன தூதுவர் என்று சொன்னால் அவருக்குரிய அந்த ராஜதந்திர அந்தஸ்து என்பது மிகப்பெரிய உயர்வான நிலை. ஆனால் அதையும் கடந்து மிக இயல்பாக ஒரு உரையாடி சிநேகபூர்வமாக உரையாடக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. அதே நிலையில் தான் நேற்றைய தினமும் அவர் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்திருந்த நிலைமையிலே நாங்கள் வேறு இந்த கற்கோளம் இராணுவ முகாம் அந்த விடயங்கள் சம்பந்தமான விடுவிப்பு தொடர்பான ஊடக செயல்பாடுகளை நிறைவு செய்து பருத்தித்துறை நகர்ப்பகுதியிலே நின்ற போதுதான் அவருடைய தூதர் இலங்கைக்கான சீன தூதருடைய வாகன தொடரணி செல்வதை அவதானித்த போது அவர் எப்படியும் சக்கோட்டை பகுதியில் தான் செல்வார் என்ற அடிப்படையிலே அங்கே சென்ற போது அவர் அங்கே நின்றார். அப்போது அவரோடு கடந்த முறை இங்கே சந்தித்த விடயத்தை நினைவு கூர்ந்த போது அவர் தனக்கு நினைவிருப்பதாக அவர் கூறி சில விடயங்களை நாங்கள் உரையாடக்கூடியதாக இருந்தது. கடந்த முறையை விட இந்த முறையும் மிக இலகுவாக அவர் இயல்பாக உரையாடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போது உண்மை நேரடியாகவே அவரிடம் கேட்டிருந்தேன், இந்த பயணம் எதற்காக என்று கேட்டபோது அவர் இந்த சக்கோட்டை பகுதி தனக்கு மிகவும் ஒரு அமைதியான இடம் என்றும் அழகான இடம் என்றும் அது தனக்கு மிகவும் ஒரு பிடித்த இடம் என்றும் ஒரு அழகான இடம் என்ற அடிப்படையிலே இங்கே வருகின்ற போதெல்லாம் இந்த இடத்தை பார்ப்பது தனக்கு மிக மனமகிழ்ச்சியை தருகின்றது. அந்த வகையிலே தான் இந்த சக்கோட்டை பகுதிக்கு வந்து செல்வதாக கூறியிருந்தார். அதை கடந்து தமிழ் மக்களுக்கான அபிவிருத்தி விடயங்கள், அதாவது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அந்த வடக்கு கிழக்கில் இருக்கின்ற மீனவர்களுக்கு அவர்கள் வாழ்வாதார உதவிகள் உள்ளிட்ட பல நிவாரண உதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த விடயங்களை சுட்டிக்காட்டின சீன அரசாங்கத்தின் சார்பில் வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற மீனவர்களுக்கு தாங்கள் மீன்பிடி விலைகள் உள்ளிட்ட பல்வேறு தொழில் முயற்சிகளுக்கான உதவிகளை செய்து வருகின்றோம். அதே போன்று நிவாரண உதவிகளையும் செய்து வருகின்றோம். உலருணவு பொதிகளை வழங்கி வருகின்றோம். அந்த விடயங்களை மேற்பார்வை செய்வதற்காக நாங்கள் வருகின்றோம். தமிழ் மக்களோடு சீன அரசாங்கத்துக்கு மிக நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கின்றது. அதை நாங்கள் வெளிப்படுத்துகின்ற வகையில் தான் இந்த பயணம் இருக்கின்ற வகையில கூறியிருந்தார். அப்போது ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன், புதிய ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது, இந்த புதிய ஆட்சி மாற்றத்திலே எவ்வாறு நீங்கள் பார்க்கின்ற போது மிகவும் ஒரு மன மகிழ்ச்சியை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். அந்த ஏற்கனவே அந்த ஊடகங்களிலே வெளிப்படுத்துவதை போன்று நாமல் ராஜபக்ச ரணில் தரப்பு அவர்களுக்கு ரணிலை மெச்சுகின்றதை போன்று அவர் ஒரு விடயத்தை கூறினார். ஒரு தெற்கை சேர்ந்த ஒரு கட்சி ஒரு தலைவர் வடக்கை வெற்றி கொண்டிருப்பது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது உண்மையிலே மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாக அவர் மிகவும் அவருடைய அந்த ஒரு புன்முறுவல் பூத்த அவருடைய உடல் மொழியிலே அந்த அனுர அரசாங்கம் வடக்கை வெற்றி கொண்ட விடயத்தை சீனா ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கிய விடயமாக பார்ப்பதை அவருடைய உடல் மொழியிலே அறியக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்திலே இன்னொரு கேள்வியை கேட்கக்கூடியதாக இருந்தது. ஒரு
ஏற்கனவே எல்லோராலுமே சொல்லப்படுகின்ற விடயம். ஜேவிபி ஒரு இடதுசாரி பின்னணி கொண்ட கட்சி. சீனாவும் ஒரு இடதுசாரி பாரம்பரியத்திலிருந்து வந்தது. ஆகவே ஏனைய நாடுகளை விட இந்த அரசாங்கம் சீனாவோடு நெருங்கி பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்று எல்லோராலுமே சுட்டிக்காட்டப்படுகின்ற விடயம். ஆகவே அதை நான் அந்த இடத்திலே ஒரு கேள்வியாக கேட்கக்கூடியதாக இருந்தது. ஒரு இடதுசாரி பின்னணி கொண்ட ஒரு கட்சி ஜேவிபி கட்சி வந்து இலங்கையிலே ஒரு ஆட்சி அமைத்திருக்கின்றது. ஆகவே அப்படியான நிலைமையில சீனாவினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றதுன்னு கேட்டபோது அவர் தாங்கள் இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு அரசு என்ற முறையிலே இலங்கையுடனான உறவு எப்போதுமே ஒரு வலுவாக இருக்கும் என்றும் அதிலே நாங்கள் அது இந்த கட்சி அந்த கட்சி என்று பிரித்து பார்க்கக்கூடிய நிலைமை இல்லை. ஆகவே அரசு என்ற முறையிலே இலங்கைக்கான ஒத்துழைப்புகளும் ஆதரவும் நிச்சயமாக ஒரு தொடர்ச்சியாக அதில் இருக்கும் என்ற ஒரு விடயத்தை அவர் அங்கே பதிவு செய்திருந்தார். இப்ப இந்த நேரத்திலே ஒரு விடயத்தை கேட்டிருந்தேன். உண்மையிலே தமிழ் மக்களுக்கு இந்த பொருளாதார ரீதியாக மீனவ சமுதாயத்துக்கு நீங்கள் உதவிகளை செய்வது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான விடயம். தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு விடயம் தொடர்பாக சீனாவினுடைய நிலைப்பாடு என்ன என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பிய போது அவர் அந்த இடத்திலே ஒரு விடயத்தை கூறியிருந்தார். ஒரு இலங்கையிலே தமிழர்கள், முஸ்லிம்கள், சிங்களவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் இலங்கையர்களாக ஒற்றுமையாக ஒரு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கு சீனா எப்போதுமே ஒரு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்ற ஒரு கருத்தை கூறியிருந்தார். ஆகவே அவர் மிக ஒரு ஒரு இயல்பாக அவருடைய அந்த ஒரு சந்திப்பு இருந்தது. ஒரு தூதரக ராஜதந்திர ஒரு அந்தஸ்துள்ள ஒரு நபராக தன்னை காட்டிக்கொள்ளாமல் மிக எளிமையாக அதை விட ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு இப்ப ஒரு சாதாரணமாக ஒரு தூதுவர்கள் இல்லை ஒரு தலைவர்கள் வந்து செல்கின்ற போது அவர்கள் மேலோட்டமாக அந்த வந்து ஒரு ஒரு அடையாளபூர்வமாக அந்த புகைப்படங்களை எடுத்துவிட்டு ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அதை மாற்றி விட்டு சென்று விடுவார்கள். திருப்பி வருகின்ற போது அவர்கள் எவ்வளவு தூரம் அதிலே ஒன்றித்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் அவ்வளவு தூரம் அளவிட முடியாது. ஆனால் சீன தூதுவர் சக்கோட்டைக்கு வந்தபோது ஒரு விடயத்தை சுட்டி காட்டியிருந்தார். உண்மையில இப்போது ஒரு கடல் கொந்தளிப்பாக இருக்கின்ற ஒரு மாரிகாலம் என்ற வகையில கடல் கொந்தளிப்பாக இருக்கின்றது. அந்த அங்கே அந்த சக்கோட்டை பகுதியிலே அந்த ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அங்கே ஒரு ஒரு நினைவுக்கல் ஒன்று அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. சுற்றுலா வருகின்ற தென்பகுதியைச் சேர்ந்தவர்கள் இலங்கையினுடைய வடபகுதியிலே ஒரு உச்சியாக இருக்கின்ற பகுதி தான் அந்த சக்கோட்டை முனை. ஆகவே அங்கே தென்னிலங்கையிலிருந்து வருபவர்கள் வடக்கில் இருக்கின்ற உச்சி பகுதியில நின்று அதை புகைப்படம் எடுக்கின்றதிலே ஒரு ஆர்வம் காட்டக்கூடிய நிலைமை அந்த சுற்றுலா பயணிகளிடையே இருக்கின்றது. ஆகவே அவ்வாறு அந்த பிரதான வீதியிலிருந்து அந்த கடற்கரை மணலினூடாக அந்த அந்த இடத்துக்கு செல்லுவதற்காக இருந்த பகுதி கடல் நீரினால் அரிக்கப்பட்டு சிதைவடைந்து போயிருந்தது. அதை அவர் ஞாபகம் வைத்துக் கொண்டு கேட்டார். கடந்த முறை வருகின்ற போது இந்த பாதை வந்து மிக சீராக ஒரு அமைக்கப்பட்டிருந்தது. இப்போது அந்த மணல் எல்லாம் அரிக்கப்பட்டிருக்கின்றது. இது ஏன் எதனால் நடந்தது என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். பாருங்கள், அவர் அரசியல் வெறுமனே ஒரு ஒரு அடையாளபூர்வமாக வராமல் எவ்வளவு தூரம் அந்த இடத்தை அவர் அவதானித்திருக்கின்றார் என்று 2023ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 24ஆம் தேதி கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் கிட்டத்தட்ட 15 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது அவர் வந்து சென்று. அவர் அந்த 15 மாதங்களுக்குள் அவர் வேறு எத்தனையோ விடயங்கள் எவ்வளவு முக்கியமான விடயங்களில் அவருடைய கவனங்கள் சிதறி இருக்கும். ஆனால் இன்று அந்த 15 மாதங்களுக்கு பின்னர் அவர் வந்தபோது கூட அங்கே புவியியல் அமைப்பு ரீதியாக ஏற்பட்ட மாற்றத்தை அவர் சுட்டிக்காட்டி அதை தொடர்பாக ஒரு வினவுகின்ற தன்மை எவ்வாறு இருக்கின்றது என்பதை பாருங்கள். அவ்வளவு தூரம் அவர்களுடைய அவதானிப்பும் அவர்களுடைய ஒரு அக்கறையும் அதில் இருப்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. உண்மையில அது ஆச்சரியமாகத்தான் இருந்தது. என்றால் அவ்வளவு தூரம் ஒரு ஈடுபாட்டோடு அந்த பகுதிக்கு அவர் வந்து செல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஆகவே இதன் மூலமாக அவர்கள் ஒரு ஒன்றிணைந்த இலங்கை, அந்த இலங்கையினுடைய ஒரு ஒற்றுமையை பலப்படுத்த வேண்டும், அதற்கு எப்போதுமே சீனா துணையாக நிற்கும் என்ற வகையிலே அந்த இடத்துக்கு அவர் வந்து செல்வதாகவும், இல்லை இந்தியாவுக்கு அண்மித்த பகுதியாக இருக்கின்ற நிலையிலே இந்தியாவுக்கு ஒரு செய்தியை உங்களை தொடக்கூடிய பகுதிகள் எல்லாம் நாங்கள் வந்து எங்களுடைய ஆளுகையை செலுத்தி கொண்டிருக்கின்றோம் என்ற வகையிலே அவர்களுடைய பயணமாகவும் இருக்கலாம். எது எப்படியாக இருந்தாலும் அவருடைய அந்த இப்ப நாங்கள் எழுப்பிய கேள்வி உண்மையிலே ஒரு சீன தூதுவர் உத்தியோகபூர்வமாக அந்த கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலைமையில ஒரு உத்தியோகபூர்வ சந்திப்பாக அல்லாவிட்டாலும் ஒரு அதுல ஒரு இயல்பாக நடைபெற்ற ஒரு உரையாடலிலே அந்த விடயங்களை ஒரு ஒரு தூதரகர் ராஜதந்திரி என்ற நிலையை கடந்து அவர் மிக ஒரு எளிமையாக அவர் அந்த விடயங்களை பகிர்ந்து கொண்ட விடயமும் அந்த பகுதியில இருக்கின்ற அந்த நிலைமைகளை அவர் நினைவு வைத்து அதை கேட்ட விடயங்களும் உண்மையிலே அது ஒரு ஆச்சரியமான விடயம் தான். இது உண்மையிலே நாங்கள் இதில் இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். நாங்கள் ஏற்கனவே கடந்த வருடம் கூட அந்த விடயத்தை சுட்டி காட்டியிருந்தோம். நாங்கள் சீன அரசாங்கத்தோடு தமிழ் தேசிய அரசியல் வந்து மிகப்பெரிய ஒரு இடைவெளி ஏற்படுத்தி இருக்கின்றது. நாங்கள் உண்மையிலே தமிழ் தேசிய அரசியல் தரப்பினராக இருக்கட்டும், இல்லை சிவில் சமூகங்களாக இருக்கட்டும், அவர்கள் நாங்கள் யாரோடும் இடைவெளிகளை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை.
நாங்கள் இந்தியாவை நேசிக்கின்றோம் என்பதற்காக சீனாவை பகைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சீனாவோடு நெருங்குகின்றோம் என்பதற்காக இந்தியாவை ஒரு ஐயப்பாட்டோடு வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ் மக்களுடைய வெளியுறவு கொள்கை என்ன என்பதை நாங்கள் திட்டவட்டமாக வரைந்து விட்டோமாக இருந்தால் எந்த தரப்போடும் நாங்கள் நேசம் பாராட்ட முடியும், ஒளிவு மறைவில்லாமல் அவர்களோடு பேச முடியும். இதுதான் தமிழ் மக்களுடைய வெளியுறவு கொள்கை. எங்களுடைய வடக்கு கிழக்கு தாயக பிரதேசத்தில் எங்களுடைய சுயநிர்ணயம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதில் எங்களுடைய அரசியல் தீர்வு, எங்களுடைய அதிகார பகிர்வை பெறுவதற்கு உதவி செய்யக்கூடிய எந்த தரப்புகளாக இருந்தாலும் அவர்களோடு நாங்கள் சேர்ந்து பயணிக்க தயாராக இருக்கின்றோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை பிரதிபலிக்கக்கூடியதாக எங்களுடைய வெளியுறவு கொள்கையை நாங்கள் அமைப்போமாக இருந்தால் நாங்கள் அதை நோக்கியதாக நாங்கள் எங்களுடைய வெளியுறவு கொள்கை அதுவாகத்தான் இருக்கிறது. அதே நேரத்திலே நாங்கள் அயல் நாடுகளாக இருக்கட்டும் எந்த ஒரு தரப்பினருடைய பிராந்திய பாதுகாப்புக்கோ அவர்களுடைய எந்த விடயங்களுக்கோ அச்சுறுத்தலாகவோ நாங்கள் தமிழ் சமூகம் இருக்க போவதில்லை. தமிழர் பிரதேசத்திலே அவ்வாறு எந்த ஒரு தரப்பினருடைய இலங்கையை மையப்படுத்தியதாக தமிழர் தாயகத்தை மையப்படுத்தியதாக இருக்கின்ற இந்த வல்லாதிக்க தரப்பினருடைய ஒரு தரப்பினருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக மறுதரப்பினருடைய விடயங்களுக்கு அனுமதிப்பதோ இல்லை அவர்களோடு உடன்பட்டு போகின்ற விடயங்களிலோ நாங்கள் ஈடுபட மாட்டோம். இந்த விடயங்கள்லாம் தெளிவாக இருக்க வேண்டும். இன்று இலங்கையை பொறுத்தவரையில் அவ்வாறு இல்லை. அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் எல்லோருமே சமநிலையில் வைத்திருக்க முற்படுகின்றார்கள். ஆகவே இப்படியான வெளியுறவு கொள்கை நிமித்தமாக நாங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு ஊடகவியலாளராக அறிமுகப்படுத்தி கதைக்கின்ற போதே இவ்வளவு சிநேகபூர்வமாக அந்த விடயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது என்று சொன்னால் நாங்கள் ஒரு உண்மையிலே தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக ஒரு சிவில் சமூகத்தினராகவோ இல்லை அரசியல் தரப்பினராகவோ சீனா தூதுவரோடு இன்று அவர்கள் கொழும்பிலே எப்போதுமே இருக்கின்றார்கள். இவர்கள் ஒரு அழைப்பை விடுத்தால் அவர்கள் அதுக்குரிய நேரத்தை ஒதுக்குவார்கள். நாங்கள் சென்று தமிழ் மக்களுடைய நிலைமை இவ்வாறு இருக்கு, நாங்கள் இங்கே இருந்து கொண்டு சீனா கடலட்டை பண்ணையை வடக்கில் அமைக்கின்றதுன்னு சொன்னால் நாங்கள் இந்தியாவுக்கு எதிராக இந்த சக்திகளை முடமாட்டோம் என்று இங்கே வெற்று முழக்கமிடுவதனால இந்த பயனும் இல்லை. இது தமிழ் மக்களுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே இது எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற பாடம். நாங்கள் சீனாவையும் ஒரு அண்மித்த இடத்திலே வைத்துக்கொண்டு தமிழ் மக்களுக்கான விடயங்களை கையாள வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட முடியும். சிறப்பு இராமேந்திரன். ஒரு சிறிய சந்திப்பாக இருந்தாலும் பாருங்கள், எவ்வளவு யாரோடு பேசினாலும் அந்த அணுகுமுறையை பாருங்கள். இதைத்தான் தமிழர் தரப்பு என்னும் சந்தியில் நின்று அரசியல் செய்வதைத்தான் நான் பார்க்கிறேன். இவ்வாறான மாற்றம் எந்த ஒரு நாட்டோடு நாங்கள் கோவப்பட தேவையில்லை, குரோதத்தை வளர்க்க தேவையில்லை. எங்கெங்கெல்லாம் தமிழ் மக்களுக்கு சரியான ஒரு வழியை எடுக்க முடியுமோ அதற்கான ஒரு திட்டங்களை உருவாக்கி பயணிக்க வேண்டும் என்பதை குறிக்கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியை தற்காலிகமாக நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் பிரதான செய்திகளை தொடர்ந்தும் அரசியல் கலை நிகழ்ச்சியில் இருந்திருக்கலாம். அதுவிற்கு நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம்.